லங்கந்தாலில் வந்து இன்றைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு லைவாக வந்து பிரியாணி போட போகிறோம். பாருங்கள் வந்து எப்படி இருக்கின்ற இயற்கையை சமர் தொடங்கிட்டது. அது பார்க்க இன்றைக்கு வந்து லைவாக ஒரு பிரியாணி. ஓகேயா? என்னென்னு சொன்னால் உள்ளுக்கு வச்சு சமைக்கலாது, உள்ளுக்கு வச்சு சமைக்கலாண்டபடியாக நாங்கள் வந்து வெளியில் வச்சு பிரியாணி போடுறோம். என்ற கேஸ் அடுப்பு வந்து உள்ளுக்கு பாவிக்கலாது. ஆனால் இன்றைக்கு வந்து மரக்கறி சாப்பாடு இருக்குது, இறால் சாப்பாடு இருக்குது, அதில் பார்க்க கோழி வச்சு சாப்பாடு இருக்குது. ஸோ தந்தூரி சிக்கன் எல்லாமே இருக்குது. அதில் பார்க்க பிரியாணி வந்து ஒரு 500 பேருக்கு செய்கிறோம். ஆனால் எங்கே வச்சு செய்கிறோம்? வெளியில் வச்சு. எப்போவுமே வச்சு கிச்சனுக்கே சமைக்கிறதுக்கும் வெளியில் சமைக்கிறதுக்கும் எப்படி சொல்கிறது, கிச்சனில் சமைக்கிறதுக்கும் வெளியில் இப்படி இயற்கையோட ரசித்து சமைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எப்படி மச்சி பாருங்கள் இந்த இயற்கை எப்படி இருக்குண்டு. ஸோ இப்போ சமைக்கும்போது ஸ்ரீலங்காவில் வெளியில் இருந்து சமைக்கிற மாதிரி, ஸ்ரீலங்காவில் இலங்கையில் நாங்கள் எப்படி இயற்கையை ரசித்து கொண்டு சமைக்கிறோமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நாங்கள் வெளியில் சமைக்கிறோம். ஆனால் ஆட்டிறைச்சி சாப்பாடு இல்லை என்ன இறால் கறியல், கோழிக்கறி, மரக்கறி, அது கத்திரிக்கறி எல்லாமே வந்து உள்ளுக்கு தான். அது கேஸ் அடுப்பு இல்லை, கரண்ட் அடுப்பு. இது வந்து ஃபுல்லாகவே வந்து கேஸ் அடுப்பு. கேஸ் அடுப்பு வந்து உள்ளுக்கு தடை. அதால் வந்து கோலுக்கு வெளியில் வச்சு சமைக்கிறோம். ஓகே, அதில் பார்க்க கிச்சன், அதில் பார்க்க தந்தூரி சிக்கன்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கு. இன்றைக்கி தந்தூரி சிக்கன் இங்கே இருக்குது. என்ற எவ்வளோ தான் இதுக்கு ஃபுல்லாக ஸ்டீமருக்கு அடுக்கலாம். ரோல்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் சுற்றி வச்சு கிடக்கு தெரியுதா? ஃபுல்லாக கசா சர்பத் ஐட்டங்கள். அதில் பார்க்க டீ எல்லாம் ரெடி ஆகிட்டது. டீ ஒன்றில் இருக்குது தெரியுதா? ஐஸ்கிரீம், டெசர்ட் ஐட்டங்கள், பனக்கோத்தா, அதுக்குள்ளேயும் பனக்கோத்தா என்ன ஃப்ரிட்ஜுக்கு வைக்க இடம் இல்லாதபடியா. ஜேலி. அடுத்த ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாக டெசர்ட் ஐட்டம், கராமல் கெப்ளியல். ஓகே, ரொம்ப வெயில் என்றபடியாக ஃபுல்லாக பழ ஐட்டங்கள், பழங்கள், கதளிப்பழம், கப்பல் பழம், இதர. அதில் பார்க்க ஸோ பார்த்தீங்களா, கோல் ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சுது. ஸோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய். நன்றி எல்லாருக்கும், வணக்கம், பாய் பாய்.